கெடாவில் போலி முத்திரைகளை பயன்படுத்தி பொருட்களை விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 87,057 ரிங்கிட் மதிப்பிலான சமையல் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக கெடா கேபிடிஎன் தெரிவித்துள்ளது. கெடா கேபிடிஎன் அதிகாரிகள் பீடோங்கில் உள்ள ஜலான் அங்சானா தொழிற்சாலையில் சோதனையை மேற்கொண்டதாக கெடா கேபிடிஎன் இயக்குனர் முகமது நிசாம் ஜமாலுடீன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் கிடங்கில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சமையல் பொருட்களில் இடம்பெற்றிருக்கும் முத்திரைகள் போலியானவை என்றும் சுகாதார தரத்தையும் பின்பற்றவில்லை என்றும் சோதனையில் கண்டறியப்பட்டதாக முகமது நிசாம் ஜமாலுடீன் கூறினார். தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் பொருட்கள் மீது போலியான நிறுவனங்களின் முத்திரைகளையும் அரசு முத்திரைகளையும் பயன்படுத்தி இருப்பதாக முகமது நிசாம் ஜமாலுடீன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.